சில நாடுகள் கண்டிக்கிறாங்க, சில நாடுகள் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி மக்கள் கொண்ட ஜனநாயக நாடு நமது இந்தியா. வாய் மூடி என்ன செய்யுது? இது வரைக்கும் ஒரு கண்டனம் பதியல. கேட்டனா ஜனநாயக நாடுன்றாங்க. இந்தியா போன்ற நாடுகள் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எல்லாம் தெரிஞ்ச செய்திதான். ஒரு தீமையை கண்டா என்ன செய்யணும்? கையால் தடுக்கணும் இயன்றவர். கையை தடுக்க இயலவில்லையா? நாவால தடுங்க. இந்த நாவால தடுக்கிற வேலை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டங்கிற கோணத்துல. அதுவும் இயலவில்லையா? மனதால என்ன செய்யுங்க? வைத்து ஒதுங்கிருங்க அப்படின்னு. இந்த மாதிரி கஷ்டமான சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வழிமுறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அல்லாஹ்விடத்துல பெட்டிஷன் போடுறது. இந்த மாதிரி கஷ்டமான சூழல், சிரமமான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய என்ன செஞ்சிருக்காங்க? முதல்ல அல்லாஹ்விடத்துல தான் என்ன செய்யணும்? பெட்டிஷன் போடுவாங்க. நம்ம அதையும் செஞ்சோம். குனுத்துல் நாசிலா கிட்டத்தட்ட ஒரு மாசம் என்ன செஞ்சோம்? இந்த யூதர்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணோம். அதோட நின்று விடக்கூடாது. தொடர்ச்சியா என்ன செய்யணும்? நம்ம அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டு இருக்கணும். யூதர்களுக்கு எதிராக என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அந்த பாலஸ்தீன மண்ணில் அமைதி நிலவ வேண்டி துவா செய்யணும். அந்த யூதர்கள் ஒட்டுமொத்தமா நாசமாக்கும்படி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? ஒவ்வொரு துறையில பிரார்த்தனை பண்ணணும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். அதாவது நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இஸ்லாத்துல அவங்க இருக்கிறாங்க, அதான் நோக்கம். நான் இஸ்லாத்துக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன செஞ்சிட மாட்டாங்க. பெரிய லெவல்ல அவங்க பாதிப்பு இருக்காது. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1948 இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, இஸ்லாத்தினுடைய அந்த உறுதிப்பாடு, அதை அவனால என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. அதான் திரும்ப திரும்ப என்ன செய்ய அடிச்சு காலி பண்ணு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதான் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றேன், தமது வாய்களால் அல்லாஹ்வுடைய ஜோதியை அணைக்க முற்படுகின்றனர். தம்மை வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமை பெறாமல் விடமாட்டான் என்று. அதுதான் செய்தி. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உலக பயங்கரவாதி யூதர்களுக்கும் பொருந்தும், இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் பொருந்தும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் பொருந்தும் இது என்பதை நினைவூட்டியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆயுதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மாவட்ட துணை செயலாளர் சகோதரி எம் ஜெயலலிதா அவர்கள் கோஷம் வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த கோஷம் போடும்போது கைகளை உயர்த்தி என்ன செய்யுங்க? கோஷமிடுங்கள். பதாகைகளை கொஞ்சம் கீழே இறக்கிங்க. இந்த பேரிக்காரை கொஞ்சம் உள்ள தள்ளிட்டே வரீங்க, அது நல்லது இல்ல. ஒரு ஆள் வெளியே வந்தாங்கன்னா சரியா வராது. ரொம்ப நெருக்கடியை கொடுக்கிற மாதிரி தெரியுது. காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள். ரொம்ப நெருக்கடியை கொடுக்கிற மாதிரி தெரியுது. காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள். இந்த சென்டர்ல உள்ள பேரிகாரை நெருக்கிட்டு கூட்டத்தை நெரிசலை உண்டாக்குறாங்க. அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரு ஓரத்துல ஆண்களையும் இன்னொரு ஓரத்துல பெண்களையும் நிப்பாட்டிக்கிறோம். அதை உடனே கொஞ்சம் அப்புறப்படுத்தி அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க. சென்டர்ல ரொம்ப நெருக்கடியா இருக்கிறாங்க. நடத்திக்கிறேன் ஆர்ப்பாட்டம். சரி. அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம்,
செய்யும் பயங்கரவாதி பாலஸ்தீனத்தை அபகரித்த தீவிரவாதி இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால் சொந்த நாட்டு மக்கள் அங்கே இருப்பதற்கு கூட இடமில்லை. காணும் இடமெல்லாம் கான்கிரீட் குவியல், கான்கிரீட்டுகளுக்குள் உடல்களின் குவியல். சிதிலம் அடைந்த உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கும் முடியவில்லை, ஒதுங்கி நிற்பதற்கும் இடமில்லை. ரஃபா தேசத்தின் நிலைமை என்று படுமோசம் மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள், இடிபாடுகளுக்குள் மீட்கும் போது ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து எங்கள் உள்ளம் உடைந்து போகுது. கருணை இல்லையா? கருணை இல்லையா? கருணை இல்லையா? கருணை இல்லையா? இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, உங்களுக்கு கருணை இல்லையா? உங்களுக்கு இரக்கம் இல்லையா? எப்போதும் ஈரம் இல்லையா? ரத்தம் குடிப்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு களமிறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர். பட்டாசு சத்தம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது ராக்கெட் வெடிகுண்டை வீசி அழித்து ஒழிக்கும் பாவிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவீர். ரஃபா முழுவதும் கந்தகவாசம், கரிந்து கிடக்கும் பாலஸ்தீன தேசம், பயங்கரவாதிகள் செய்யும் நாசம். உலகம் வேடிக்கை பார்ப்பது மோசம். ஐநா சபையே, கண்களை கட்டிக் கொண்டிருக்கும் கருணை இல்லாத ஐநா சபையே, இரக்கமில்லையா? பச்சிலம் பிஞ்சுகள் வடிவதை பார்த்தும் கொஞ்சம் கூட இரக்கமில்லையா? ஐநா சபையே, அடிவருடும் ஐநா சபையே, அகதியாய் போன மக்களையும் குண்டுக்கு இரையாய் ஆக்கிறானே, உலக அமைதியை நிலைநாட்ட, மனித உரிமைகள் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு அமைதி காப்பது வெட்கக்கேடு. போரின் விதியையும் மதிப்பதில்லை, எதிர்க்கும் குரலையும் கேட்பதில்லை. ஆணவம் தலைக்கேறிய நிலையில் ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை. கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியலாய் கட்டடங்கள், மீட்பதற்கு ஆளும் இல்லை, அழுவதற்கு கண்ணீர் இல்லை, உணவும் இன்றி தண்ணீரின்றி, உறங்க இடமும் எதுவும் இன்றி, அல்லல் படும் குழந்தைகளின் ரஃபா முகம் அப்பாவிகளின் அழுகுரல் உனக்கு கேட்கிறதா? ஐநா சபையே கேட்கிறதா? கூண்டில் நிறுத்து, அப்பாவி மக்களை கொன்றொழிக்கும்
விளையாடும் பிஞ்சு மலரை செல்வங்கள் எல்லாம் உன் கண்டக குண்டுக்கு பலியாகி துள்ளி துடிக்கு சாகும் போது இதயம் நொறுங்கி போகிறது இதயம் நொறுங்கி போகிறது கண்களில் ரத்தம் விடுகிறது ஒன்றா இரண்டா இறந்த உயிர்கள் உன் கொடுமைக்கு இரையால் எத்தனை பலிகள் எத்தனை உயிர்கள் மொத்தமும் மடிவது எத்தனை உயிர்கள் 100 ஆண்டுகள் போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள் காசா மக்களின் சோக காட்சியை கண்களும் காண மறுக்குதே பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சிலே இதயம் இருக்கும் மனிதர்களே ஈரம் இருக்கா உங்களுக்கு உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க தயங்குவதேன் அதிகாரம் படைத்த ஐநாவே அமைதி காப்பது நியாயம்தானா இரக்கமில்லா இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க மனமில்லையா கண்டனம் என்ற பெயரால் கண் துடைப்பு நடத்துகிறாய் வெட்டு சவடால் வார்த்தையிலே என் சாமரம் வீசுகிறாய் முஸ்லிம் நாடுகளே பாலஸ்தீன முஸ்லிம்களின் அவல குரல் கேட்கவில்லையா ஊருமின்றி நாடுமின்றி நாடியற்று நின்றவனே பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகள் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படைத்தவனிடத்தில் முறையிட்டால் அழிந்து போவாய் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தமிழ்நாடு தவி ஜமாத் மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ஏ.கே. அப்துல் ரஹீம் அவர்கள் தற்போது கண்டன உரை நிறுத்துவார்கள். பெண்கள்லாம் கொஞ்சம் கேப்பட்டு இருக்கணும், சரியா இல்லைங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய உண்மை இறைவனான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் நடத்தக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை கண்டித்து நடத்தக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் இங்கு திரளாக ஒன்று குழுமி இருக்கின்றோம். ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது? நாம் வாழக்கூடிய இந்த மண்ணிலே ஏராளமான ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நாம் கண்டிருப்போம். அந்த ஆர்ப்பாட்டங்களுடைய நோக்கங்களாக பெரும்பாலும் தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்திற்கு ஆதரவாக, ஜாதிக்கு ஆதரவாக, இனத்திற்கு ஆதரவாக, கட்சிகளுக்கு ஆதரவாக, இயக்கங்களுக்கு ஆதரவாக
ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே தான் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு அமைப்பிற்கு ஆதரவாகத்தான் பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை மனித சமுதாயம் சந்தித்திருக்கின்றது. இப்படி பக்க சார்போடு நாம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்களுடைய விளைவு எந்த அளவுக்கு போய் இருக்கும் என்று சொன்னால், ஆசிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை கோவிலிலே வைத்து கதற கதற கற்பழிக்கின்றார்கள். அந்த கற்பழித்தவர்களை நடவடிக்கை எடுக்க விடாமல் பாசிச பாஜக கும்பல் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார்கள். அப்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் அதிலே ஒரு நியாயம், நீதி, நேர்மை என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த நியாயம், நீதியை எல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு இந்த மண்ணிலே பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு இடையில நாம் இன்று மதுரையிலே தமிழகம் முழுவதுமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது மனித குலத்தையே அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித குல விரோதி இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை கண்டித்து, அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல, இந்த உலகத்தை நேசிக்கின்ற, நியாயத்தை விரும்புகின்ற, உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்ட களத்தை தான் இப்போது நாம நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் பாலஸ்தீனுக்கு எதிராக மிக கொடூரமான தாக்குதல்களை இன்றல்ல நேற்றல்ல 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். யார் இந்த இஸ்ரேலியர்கள், யார் இந்த யூத பயங்கரவாதிகள் என்று நாம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்களுக்கு என்று இந்த உலகத்திலே எந்த ஒரு நாடுமே இல்லை. நாடோடிகளாக உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் போய் குடியேறியவர்கள் தான் இந்த யூதர்கள். அதிலும் குறிப்பாக ஜெர்மனியில இருந்த யூதர்கள் அந்த ஜெர்மனிய நாட்டிற்கு விசுவாசமாக இல்லாமல் முதலாம் உலகப் போரிலே இங்கிலாந்துக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டினுடைய பெயரிலே ஹிட்லரால் அவர்கள் வதை செய்யப்படுகின்றார்கள். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் ஜெர்மனியிலே இருந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆடைகள் அவிழ்க்கப்பட்டார்கள். உணவு இல்லாமல் அவர்கள் அகதிகள் முகாமிலே தங்க வைக்கப்பட்டார்கள். எலும்பும் தோலுமாக ஆனார்கள். விஷவாயு செலுத்தப்பட்டார்கள். வதை முகாமிலே வாடி இந்த உலகத்திலே வாழ்வதை விட சீக்கிரம் செத்து முடிவதே நல்லது என்கின்ற நிலைக்கு கொடுமைக்கு உள்ளாகி 20 லட்சம் யூதர்கள் ஜெர்மனியுடைய நாசிச படையினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து இடம்பெயர்ந்து உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இடம்பெயர்ந்து தனக்கான ஒரு நாடு வேண்டும் என்று இந்த யூதர்கள் நாடோடிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த நேரத்திலே அன்பையே போதிக்கக்கூடிய, பிறர் நலம் பேணுவதையே தன்னுடைய மார்க்கமாக ஆக்கியிருக்கக்கூடிய, யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்கின்ற இந்த கொள்கையை நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள், பாலஸ்தீன அரேபியர்கள் நாடோடிகளாக வாழ வழியின்றி செத்துக் கொண்டிருந்த இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். 1945 காலகட்டங்களிலே பலஸ்தீனிலே ஒரு சிறிய பகுதியில் அவர்களுக்கு தங்குவதற்காக இடம் கொடுத்தால், ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலையை விட்டா என்ன ஆகுமோ அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் அந்த இடத்திற்கு குடியமர்த்தக்கூடிய வேலையை மிக வேகமாக இந்த யூத பயங்கரவாதிகள் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது அவர்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. அவர்களுடைய ஆதி வரலாறுகளை எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ
அங்கெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவர்களை கழுத்தறுக்கக்கூடிய வேலையை செய்வார்கள். அந்த மாதிரியான வேலைகளை செய்துத்தான் பாலஸ்தீன பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து பிறகு இஸ்ரேல் என்ற நாட்டை உலக நாடுகள் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கக்கூடிய நேரத்தில் ஒரே நாளையில 10 லட்சம் பாலஸ்தீன மக்களை விரட்டி அடித்துவிட்டு இஸ்ரேல் என்ற நாட்டை அவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கைப்பற்றிக் கொண்டார்கள். கைப்பற்றியதோடு நின்றார்களா என்றால் இல்லை. தொடர்ச்சியாக போர்கள். அந்த பூமியில பாலஸ்தீனர்களே வாழக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை கைது செய்வார்கள், குழந்தைகளை கைது செய்வார்கள், ராணுவ டேங்குகளை ஏவுவார்கள். இது போர்க்காலத்தில் இல்ல, சாதாரண காலகட்டத்திலே, யதார்த்தமான ஒரு காலகட்டத்திலேயே இஸ்ரேல் இருந்து ராணுவ டேங்க் வரும், 10 பேரை சாவடிச்சுட்டு போயிருவான். என்ன ஏதுன்னு கேட்காம இளைஞர்களை தூக்கிட்டு போயிருவான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கருவறுக்கப்பட்டே கொண்டே இருந்தார்கள். இந்த வேதனையும் வலியையும் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்திலே பலஸ்தீனியர்கள் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஹமாஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தன்னுடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் என்ன செய்யாங்க, களம் இறங்கி அவர்கள் தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். அந்த தாக்குதலுக்கு பின்னால் இப்ப 7 மாதங்களாக மிகப்பெரிய போர் வெடித்து அதன் மூலமாக ஏறக்குறைய 40,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 25,000 பேர் உடல் ஊனமுற்றிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய காசா பகுதி முற்றிலுமாக நிர்மூலமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேலைகளை எல்லாம் முன்னின்று செய்வது யார்? அமெரிக்க அரசு. என்றைக்கு இந்த 1938 காலகட்டத்திலே அரேபிய மண்ணிலே பெட்ரோல் வளம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்கா ஒரு பிளான் போடுறான். மத்திய தரைக்கடல் பகுதியில அரேபியர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில இந்த பெட்ரோல் வளத்தால் அவர்கள் வல்லரசு நாடாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் வல்லரசாக ஆகக்கூடாது என்று சொன்னால் அந்த மண்ணிலே ஒரு ரவுடியை நாம் வளர்க்க வேண்டும், ஒரு வெறி பிடித்த ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையாக உருவானவர்கள் தான் உருவாக்கப்பட்ட நாடுதான் இந்த இஸ்ரேல். எதற்காக? அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளத்தை சுரண்டுவதற்காக. அங்கே ஒரு நிலையான அரசு அமைந்துவிடக் கூடாது, தொடர்ச்சியாக அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இஸ்ரேலிய நாடு உருவாக்கப்பட்டு அதே மாதிரியான செயல்திட்டத்தோடு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த நிலையில இஸ்ரேல் என்று சொன்னால் உலக அளவில் அவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள். அது என்ன? இஸ்ரேலிய உளவுப்படை இருக்கிற மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவுப்படை, அந்த உளவுப்படை தான் உலகத்திலேயே நம்பர் 1 உளவுப்படை. இந்த உலகத்திலே எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்தாலும் அல்லது அந்த மொசாத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடந்து விடாது என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய உளவுத்துறையாக மொசாத் பார்க்கப்பட்டது. அதை போல இஸ்ரேல் தன்னைத்தானே எப்படி பிரகடனப்படுத்திக் கொண்டது என்று சொன்னால், இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய கண்காணிப்பு இல்லாமல் ஒரு ஈகாக்கா கூட எங்களுடைய நாட்டிற்குள்ளே வந்துவிட முடியாது. நாங்கள் அயன்டோம் என்ற சிஸ்டத்தை உருவாக்கிவிட்டோம், 3 அடுக்கு பாதுகாப்பை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். எங்க கிட்ட வலிமையான பாதுகாப்பு செக்டர் இருக்கு, வலிமையான ஆயுதங்கள் இருக்கு. ஒரே நேரத்தில் அவர்கள் சொன்னதை போலவே ஒரு காலகட்டத்தில் அரேபிய நாடுகள்லாம் சேர்ந்து போர் தொடுக்கக்கூடிய நேரத்தில் 6 நாடுகளை அரை நாளில ஒரு நாளில அடித்து துவைத்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். இப்படியாப்பட்ட பெரும் புகழையும் பேரையும் பெருமிதத்தையும் சம்பாதித்து வைத்திருந்த இஸ்ரேலுடைய இன்றைய நிலை என்ன? அனைத்தையும் சுக்குநூறாக பலஸ்தீனிய மக்கள் உடைத்து விட்டார்கள். அயன் டோம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம
டமால் டூமிலாக ஆகக்கூடிய அளவிற்கு அயன்டோம் சிஸ்டத்தை நொறுக்கி விட்டார்கள். இஸ்ரேல் என்ற நாட்டிற்குள்ள நுழைந்து அங்க உள்ள மக்களை அகதிகளாக பிடித்துக் கொண்டு வரக்கூடிய நிலைமை. இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய விமான தளங்களிலே குண்டுகளை எறிகின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக பலஸ்தீனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவாக பதிலடியாக போர் நடவடிக்கைகளிலே பலஸ்தீன அரசாங்கம் ஈடுபடுகின்றது. ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஈடுபடுகின்றது. இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே தவிடு பொடியாகி இன்றைக்கு கேவலப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இந்த கேவலத்தை தாங்க முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல் நாங்கள் காசாவை, பலஸ்தீனை ஒரு மாதத்துக்குள்ள அழித்து காட்டுவோம் என்று களத்தில் இறங்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? 7 மாதங்கள் கடந்தும் கூட இஸ்ரேலிய கஜானா காலியாயிருச்சு. உதவி செய்து கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு எதிரான நிலைமை. இஸ்ரேலுக்கு எதிராகவே மக்கள் களத்திலே ரோட்டிலே இறங்கி இஸ்ரேலிய அரசாங்கத்தை கண்டித்தவர்கள் ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்தக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் அவர்களுக்கு உள்ளாக்கி விட்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இதையெல்லாம் தாங்க முடியாமல் வெறி கொண்டு இவர்கள் நடத்திய தாக்குதலின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு மனித குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு மனிதனால் அது வெறி பிடித்த மிருகமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கொடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெளிவரக்கூடிய வீடியோக்களை பாருங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை காணலான என்ன அர்த்தம்? அந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இருக்கிறானா செத்துட்டானா தெரியல. வீட்டுல போய் தேடி பார்க்கிறான், வீடே காணா. ரோட்ல தேடி பார்க்கிறான், குழந்தையை காணா. மருத்துவமனைக்கு ஓடுறான். அடிப்பட்ட குழந்தைகளிலே தன்னுடைய குழந்தைங்க இருந்திராதா என்று ஒவ்வொரு ரத்தம் வழியக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி பார்க்கிறான். அதுல எங்கேயுமே குழந்தை இல்ல. பிணக்குவியலுக்கு போறான். அந்த தகப்பனுடைய மனநிலை எப்படிங்க இருக்கும்? நாம் ஒரு தாயோடைய இடத்துல இருந்து, ஒரு தகப்பனுடைய இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்த நம்முடைய குழந்தை அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னா, குழந்தையை தேடக்கூடிய நேரத்தை இங்க இருப்பான் அங்க இருப்பான் தேடுவோம். ஆனால் இந்த தகப்பன் எங்க போய் தேடுறாரு? பிணக்குவியல்களிலே சென்று தேடி பல மணி நேரம் கழித்து பிணங்களாக இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்களுக்கு மத்தியில இருந்து ரத்தம் தோய்ந்த முகத்தோடு தன்னுடைய குழந்தையை தூக்கி அவன் கதறுகின்றான் என்று சொன்னால், இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தந்தைமார்களுடைய நிலைமை. இன்னொரு காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி, ஒரு தாய், அவர்களுடைய தலையில அடிபட்டு ரத்தமா ஊத்துது. அந்த ரத்தம் வடியக்கூடிய நிலையில குழந்தை கதறுது. அந்த நிலையில அந்த தாய் அந்த குழந்தைக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லுகின்றார்கள். இதே நிலைமைத்தான் அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தாய்மார்களுடைய நிலைமை. இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டினுடைய அட்டுழியத்தின் காரணத்தினால் பலஸ்தீனுடைய நிலவரம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? முந்தைய உள்ள காலகட்டத்திலேயே அந்த பலஸ்தீன் பகுதி ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை தான். அங்க ஏர்போர்ட் இல்ல, விசா இல்ல. நீங்க நினைச்ச பாலஸ்தீனுக்கு நேரடியா போய் உலக நாடுகள் யாருமே தரையிறங்க முடியாது. எல்லாமே இஸ்ரேல் வழியா தான் போகணும். பலஸ்தீனுக்கு மின்சாரமா இஸ்ரேல் வழியா தான், குடிநீரா இஸ்ரேல் வழியா தான், உணவா இஸ்ரேல் வழியா தான், வேலை வாய்ப்பா எல்லாமே இஸ்ரேல் வழியா தாங்க. ஒரு பகுதியே, ஒரு நாட்டையே திறந்தவெளி சிறைச்சாலையாக பல ஆண்டுகளாக இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. இவ்வளவு பெரிய கொடுமை, அராஜகம். இந்த கட்டத்தில் இந்த போருக்கு பின்னால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு, தண்ணியை கட் பண்ணி, உணவு இல்லாம பட்டினியிலே வாடியவர்கள் சாக வேண்டும் என்கின்ற நிலைக்கு இந்த இஸ்ரேலிய அரசாங்கங்கள் மிகப்பெரிய நெருக்கடியை தருகின்றார்கள். அடிப்பட்டா உதப்பட்டா அந்த வழியில கதறி கொண்டு எங்க ஓடுவாங்க? மருத்துவமனைக்கு ஓடுவாங்களங்க. மருத்துவமனைக்கு ஓடினால் அந்த மருத்துவமனையில கொண்டு போடுறோம். ஏறக்குறைய 150 மருத்துவமனைகள் அழித்து காலியாக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனையே இல்லை இன்னைக்கு. ஷிஃபா என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை
அந்த மருத்துவமனையில குண்டை போட்டு அழிக்கிறான். அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறாங்கல்ல, போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அங்கே நடக்கக்கூடிய அராஜகத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார்களே, அதுல அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியை சேர்ந்த நிருபர்கள் அவர்கள் களத்தில் இருந்து பணியாற்றினால் அந்த நிருபர்களையாக குறிவைத்துக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு அல் ஜசீரா அந்த நிறுவனத்தினுடைய ஊடகவியலாளர்களே பலஸ்தீன்ல இல்லை என்கின்ற அளவுக்கு ஆக்கி அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். ஊடகத்தை முடக்கிறான், மருத்துவமனையை முடக்கிறான், மின்சாரத்தை முடக்கிறான். ஒரு கொடுமையை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வறுமையில அந்த குழந்தைகள் எல்லாம் மாடி வறுமையில இறக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த இழிவுகளுக்கெல்லாம் மேலாக பிளவு கொடுமைகளை செய்த பின்னாலும் கூட இந்த இஸ்ரேலியர்களுடைய அந்த நிலைமையை இறைவன் எப்படி ஆக்கியிருக்கிறான்? பலஸ்தீனால் ஹமாஸால் கைது செய்யப்பட்டு வரப்பட்ட கைதிகளை அவர்களால் விடுவிக்க முடியலங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்கே தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் திராணியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படையாக ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவு படையை வச்சிருக்கிறோம் என்று சொன்ன இந்த இஸ்ரேலிய ராணுவத்தால் 200 அகதிகளை மீட்க முடியல. உலகமே காரி துப்புறான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பலஸ்தீன் மக்கள் இந்த உலகத்துக்கு என்ன கோருகின்றார்கள்? இன்றைக்கு வரைக்குமே ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து வருகின்றது. இந்த நாட்டை பலஸ்தீனை சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவிக்குமாறு கோருறாங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணு இல்ல. இந்த நாட்டிலே வெள்ளையர்கள் நம்மை அடக்குமுறை செய்தார்கள். நாமெல்லாம் எப்படி போராடணுமோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் தாங்கி போராடினார், காந்தியடிகள் அகிம்சை வழியில போராடினார். ரெண்டுமே போராட்டம் தானே. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ தீவிரவாதி நான் சொல்ல போறோம். இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக, இந்த மண்ணினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சுதந்திரத்துக்காக எப்படி வெள்ளையனுக்கு எதிராக களத்தில் நின்று போராடினாமோ அதை போல அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல வகையில போராடுறாங்க. அதுல ஒரு வகையாக ஹமாஸும் போராட்ட களத்தை கையில எடுக்கின்றார்கள். கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான். என்ன கோரிக்கை? பலஸ்தீனை சுதந்திர நாடாக அறிவிங்கள். இன்றைக்கு 3 நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்து பாலஸ்தீனை சுதந்திர நாடாக அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். நார்வே, ஸ்வீடன் இந்த நாடுகள் எல்லாம் சுதந்திர நாடாக நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இஸ்ரேலுக்கு பேரிடியை இறக்கி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யூத பயங்கரவாதி இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும். போர் குற்றவாளியாக அறிவித்து அவனை தூக்கிலேற வேண்டும். இதைத்தான் உலக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஐநா சபையை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்க, அந்த பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டிருக்கான். மக்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து பதறி அடித்து ரஃபா என்று சொல்லக்கூடிய எல்லையில் வந்து நிற்கின்றார்கள். அந்த அகதிகள் முகாமிலே குண்டை போடுகின்றாங்க. குத்துயிரும் கொலையுருமாக குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். கைவேறு கால்வேறாக உடலை கண்டுபிடிக்க கூட முடியாமல் என் குழந்தை இறந்து போயிருச்சுங்க, அந்த ஜனாசாயாவது கொடுங்க, என் குழந்தைக்காக நான் தொலை வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் துடிக்கின்றார்கள். குழந்தையோட உடலை கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தாயை இழந்து பிள்ளை இழந்து தாய் என்று இன்றைக்கு அந்த சமூகமே அல்லோலப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு செல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த கொடூர வெறி தாக்குதலை நடத்திய இந்த மனித மிருகம் போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தூக்கிலேறப்பட வேண்டும். இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தாக்குகின்றது.
ஹமாஸ் தாக்கலாமா தாக்க கூடாதா, ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நாம் ஆதரிக்கிறோமா ஆதரிக்கலையா, இதெல்லாம் இரண்டாவது மூணாவது விட்டுருங்க. அது அவங்களுடைய நாடு. பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய நாட்டை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்பது ஊரறிந்த உண்மை. வரலாற்றை யாராலும் மறைக்க முடியாது. அப்ப எதிர்த்து ஹமாஸ் வந்து அடிக்கிறான். அடிச்ச உடனே என்ன செய்யறான்? இந்திய பிரதமர் அதற்காக குரல் கொடுக்கிறான். இந்தியாவே உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம். நான் கேட்கிறேன், மணிப்பூர் பற்றி எறிந்தது 2 மாத காலமாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள், இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள், என் தொப்புள் குடி உறவுகள் கற்பழிக்கப்பட்டார்களே, வீடுகள் கொளுத்தப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டார்களே. இந்திய பிரதமர் குரல் கொடுத்தாரா? மணிப்பூருக்கு போனாரா? பார்த்தாரா? ஆறுதல் சொன்னாரா? இல்ல. 2 மாசம் கழிச்சு ஊடகத்துல நிர்வாணமாக ஒரு பெண் வெறிப்பிடித்த மிருகங்களால் அழைத்து வரப்படக்கூடிய வீடியோ வெளிவந்த பின்னால் தான் இந்திய ஊடகங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த இந்திய ஊடகங்கள் எல்லாம் இஸ்ரேல் தாக்கப்பட்ட உடனே 24 மணி நேரத்தில் இஸ்ரேல போய் நிற்கிறாங்க. 24 hours. ஒரு நிருபர் போக வேண்டும் என்று சொன்னால், வர வேண்டும் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து தாக்குதல் நடந்த உடனே இஸ்ரேலிலே இறங்கி இஸ்ரேல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க என்று மேக்கப் போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்கிறான். பலஸ்தீனுக்கு போக மாட்டேங்கிறான், மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறான், விவசாயிகள் போராட்டத்துக்கு போக மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் எப்படி பயங்கரவாதியோ நீங்கள் ஊடக பயங்கரவாதிகள். உண்மையை மக்கள் மன்றத்திலே உண்மையாக தோலுரித்து காட்டணுமா இல்லையா? அதுதானே ஊடகம் வச்சிருக்கோம். அந்த வேலை செய்கிறார்களா? பாதிக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இன்றைக்கு விலை போய் நிற்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதுக்கு இடையில வெட்கக்கேடு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய யூத பயங்கரவாதி அவன் அடிக்கிறான். ஆனால் சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் என்ன செய்யறாங்க? மந்தி சாப்பாடு சாப்பிட்டுட்டு துண்டிய வளர்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். சாராய கடை திறக்கிறான், பெண்களை வைத்துக் கொண்டு அழகு ஷோ நடத்துறான், விடுதிகளை திறக்கிறான். மேற்கத்திய கலாச்சாரங்களை ஒவ்வொன்றாக எந்த மண்ணில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அவர்கள் கால் பதித்த பகுதிகளில் எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக துடித்துக் கொண்டு இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலே இன்பங்களிலே மூழ்கி திளைக்கின்றீர்கள். பாதிக்கப்பட்டு இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்களே அந்த பலஸ்தீனிய குழந்தைகள், அந்த பலஸ்தீனிய தாய்மார்கள், அந்த பலஸ்தீனிய பெற்றோர்கள் வீட்டிலிருந்து வாசலிருந்து தண்ணிக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சமுதாயம். ஆனால் இங்கே வச்சுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? இந்த அரேபிய தீபகற்பத்தை சார்ந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறான், கண்டன அறிக்கை விடுறானா. என்ன பண்றானா? நாங்க இவனை கண்டிக்கிறோம், இஸ்ரேலை கண்டிக்கிறோம், ஐநாவை கண்டிக்கிறோம், கடிதம் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதான் உனக்கு வேலை. உலகத்திலேயே 4வது பெரிய ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா அவன் நினைச்சான் சொன்னா 2 நாளையில இஸ்ரேலை ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். ஈரான் களத்தில் நிற்கிறான். ஈரானோடு கை கோர்ப்பதற்கு இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியாவுக்கு தைரியம் இல்ல, கோழைகளாக ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை இந்த நேரத்தில் நாம நினைத்து பார்க்கிறோம். ஒரு காலம் வரும், நீங்கள் அழித்தொழிக்கப்படுவீர்கள், சருகுகளை போல நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அழித்தொழிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய உள்ளங்களிலே வகன் புகுந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே வகன்னா என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தை அதிகமாக நேசிப்பீர்கள், மறுமையை மறந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். மறுமை மறந்தவர்களாக, உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த அரேபிய நாடுகள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால்
இன்றைக்கு பலஸ்தீனிய மக்கள் அல்லாஹ் வல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நாடுகள் 56 இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து காரி துப்புனா கூட பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைச்சிருங்க. ஒன்று சேர்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய கோரிக்கை என்ன? இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலை தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும். பொருளாதார தடையை விதிக்க வேண்டும். இந்தியா போன்ற ஜனநாயக நாடு இஸ்ரேலுடனான உறவை துண்டிக்க வேண்டும். பலஸ்தீனுக்கு ஆதரவாக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பலஸ்தீன் என்ற நாட்டை அழித்துவிட்டு இஸ்ரேல் என்ற நாடு நிம்மதியாக வாழவே முடியாது. அநியாயம் எப்போதும் வெல்லாது, நீதிதான் வெல்லும். பாலஸ்தீனியர்கள் வெற்றி அல்லது வீரமரணம் என்கின்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். பாலஸ்தீன சிறுவர்கள் துப்பும் எச்சில் கூட உங்களுடைய தூக்கத்தை கலைத்துவிடும். உலகமே இஸ்ரேலை பார்த்து பயந்தாலும் இஸ்ரேல் பயப்படுது பாலஸ்தீன சிறுவர்களைத்தான். ஹிட்லர் என்ன ஆனா, இடி அமீன் என்ன ஆனா, ஃபிரௌன் என்ன ஆனா, கொடுங்கோலர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஓ அரபு தேசமே, நீங்கள் எவ்வளவு நாள் சுகபோகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலங்கள் நெருங்கிவிட்டது. பாலஸ்தீனியர்களே, நீங்கள் சிந்தும் ரத்தத்திற்கு அந்த அரேபிய மக்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். பலஸ்தீனியர்களே, உங்களோடு நாங்கள் துணை நிற்கின்றோம். எங்கள் உணவுகளால் உங்களுடன் நாங்கள் கலந்து விட்டோம். எங்களை படைத்த ரப்பிடம் நாங்கள் கையாண்டு விட்டோம். உங்களுக்கான கடல் பிளந்து உதவி வந்துவிடும். உங்களுக்கான பகை நெருப்பு அணைந்துவிடும். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு சமீபத்திலேயே இருக்கின்றது. நாங்கள் இருகரம் ஏந்தி உங்களுக்காக எங்களை படைத்த அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உதவி தேடுகின்றோம். யா அல்லாஹ், இந்த பாலஸ்தீன் மக்களுக்காக உன்னுடைய உதவியை நீ அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். மாவட்ட நிர்வாகிகள் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 5 நிமிடம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. நடந்து முடிஞ்ச பிறகு கோஷம் நடப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மதன்குமார்னு ஒரு பான் கார்டு கீழே கிடந்து எடுத்துருக்காங்க. அது பணத்தோட இருக்கு. காவல்துறை ஒப்படைக்க அதெல்லாம் உதவி வாங்கி ஆரம்பிக்கலாமா? அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மதுரை மாவட்டத்தின் மத்திய பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீனிலே ரஃபா என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாமிலே இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் கடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 7 மாத போரின் காரணத்தினால் 38,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முழுக்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்த்து இன அழிப்பை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும். இதற்கு ஐநா சபை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேலை பல வகையிலும் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நியாயத்தின் வழியிலே நின்று இஸ்ரேலை கண்டித்து அதற்குண்டான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில காந்தியடிகளுடைய காலம் முதற்கொண்டு இந்தியா செயல்பட்டு வருகின்றது. பலஸ்தீன் என்கின்ற நாடு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று தேசத்தந்தை காந்தியடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆதரவு நிலைப்பாட்டை விடுத்து பலஸ்தீன் என்ற நாடு உருவாகுவதற்குண்டான ஆதரவு கருத்தை நீதியினுடைய வழி நின்று இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய
கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக இந்த தேர்தலில் பிஜேபி அரசாங்கம் வென்றிருந்தாலும் அவர்கள் பல்லில்லாத நிலையில பக்கோடா சாப்பிடுகின்ற அளவுக்குண்டான ஒரு ஆட்சியை தான் மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ராமர் பெயரை சொல்லி கடவுள் நம்பிக்கை என்கின்ற ஒன்றை எல்லாருமே நாம மதிக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் பக்தியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை உண்டாக்கி அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைத்தார்கள். அந்த கட்டமைப்புக்கு என் தொப்புள் கொடி உறவான இந்து மக்களும் சேர்ந்து செருப்படியை வழங்கியிருக்கின்றார்கள். எந்த ராம ஜென்ம பூமியை வைத்து அரசியல் நடத்தினார்களோ அந்த பைசாபாத் தொகுதியில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேச அந்த மாநிலத்திலே மண்ணை கவி இருக்கின்றார்கள். மோடியினுடைய முகமூடி தொங்கி கிழிந்து ராமராஜ்யம் என்கின்ற அவருடைய வெறி பிடித்த அந்த பேச்சுகளும் கலைந்து இன்றைக்கு மக்கள் ஜனநாயகத்தின் வழியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த சூழலை நாங்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். எதிர்க்கட்சிகள் பலத்தோடு வந்திருக்கின்றார்கள். ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள் பாதுகாக்கப்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சரி, இறுதியாக பெண்கள் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க, குழந்தைகளோடு வந்திருக்காங்க. மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால சுருக்கமாக ஒரு இறுதியாக ஒரு உரை கண்டன உரையோடு முடிச்சுக்கிறோம் சார். இறுதியாக கண்டன கோஷம் வந்து டிவிஜே பேச்சாளர் சகோதரர் அப்துல் சமத் அவர்கள். இறுதியாக கோஷங்கள் விடப்படுகிறது. கைகளை உயர்த்தி சத்தமாக கோஷங்களை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சத்தமா கோஷங்கள் போடுங்கம்மா, சத்தம் பத்திரங்கிறாங்க. போர்டெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்குங்க, பதாகைகள் கீழே இறக்குங்க. அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை உண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். இரக்கமின்றி தயக்கமின்றி, இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்கள் மீது, அப்பாவி ரஃபா மக்கள் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி, அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை, அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே. உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா, ரஃபாவின் மீது இருக்குதடா. உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா, ரஃபாவின் மீது இருக்குதடா. பிஞ்சு குழந்தைகள் துடிக்கும் போது, பிஞ்சு குழந்தைகள் துடிக்கும் போது, எட்ட தாயும் கதறும் போது, எட்ட தாயும் கதறும் போது, உடல்கள் சிதைந்து கிடக்கும் போது, உடல்கள் சிதைந்து கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போனதடா, உள்ளம் உடைந்து போனதடா, உள்ளம் உடைந்து போனதடா, உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கம் இல்லையா, 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 இரக்கம் இல்லையா.
தொழிக்கும் பயங்கரவாதியே தொலைக்கும் பயங்கரவாதியே தொழிக்கும் பயங்கரவாதியே தொலைக்கும் பயங்கரவாதியே கண்டிப்பதற்கு மனம் இல்லையா கண்டிப்பதற்கு மனமில்லையா கண்டிப்பதற்கு மனம் இல்லையா கண்டிப்பதற்கு மனம் இல்லையா எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை பார்க்க முடியாத வன்கொடுமை பார்க்க முடியாத வன்கொடுமை பார்க்க முடியாத வன்கொடுமை இத்தனை செய்யும் இஸ்ரேலை இத்தனை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. அராஜகம் செய்யும் பயங்கரவாதி அராஜகம் செய்யும் பயங்கரவாதி பாலஸ்தீனத்தை அபகரித்த தீவிரவாதி பாலஸ்தீனத்தை அபகரித்த தீவிரவாதி சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்கள் அங்கே சொந்த நாட்டு மக்கள் அங்கே இருப்பதற்கு கூட இடமில்லை இருப்பதற்கு கூட இடமில்லை. மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள் மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள் அன்னத்தின் வெளியில் குழந்தைகள், ரத்தம் பீடித்து அடிப்பதை பார்த்து ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து எங்கள் உள்ளம் போடுகிறே எங்கள் உள்ளம் படுகிறதே. இரக்கம் இல்லையா இரக்கம் இல்லையா இரக்கமில்லையா? இரக்கமில்லையா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்தியா நன்றி உரை மாவட்ட தலைமை செயலாளர் சகோதரர் சலாம் அவர்கள். பாப்பா அந்த குழந்தைகள்லாம்